வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடாது என வலியுறுத்தி தனி தீர்மானம். சட்டப்பேரவையில் இன்று முன்மொழிகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். திட்டமிட்டபடி காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டம் நடைபெறும் என ஜாக்டோ ஜியோ அறிவிப்பு. கோரிக்கையை முதலமைச்சர் நிறைவேற்ற வேண்டும் என்றும் வேண்டுகோள். நாளை அரசு ஊழியர்கள் வேலைக்கு வராவிட்டால் ஊதியம் கிடையாது. ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் அடையாள வேலை நிறுத்தம் அறிவித்துள்ள நிலையில் தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா எச்சரிக்கை. விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு சுமூக தீர்வு காண முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும். மாநில அரசுகளுக்கு பஞ்சாப், ஹரியானா உயர்நீதிமன்றம் உத்தரவு. இந்தியாவை 3வது பெரிய பொருளாதார நாடாக மாற்ற திட்டம். அபுதாபியில் இந்திய வம்சாவளியினரிடையே பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. இந்திய மல்யுத்த கூட்டமைப்பின் இடைநீக்கம் வாபஸ் பெற்றது உலக மல்யுத்த கூட்டமைப்பு. உடனடியாக இந்த உத்தரவு நடைமுறைக்கு வரும் எனவும் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடாது என வலியுறுத்தி சட்டப்பேரவையில் இன்று தனி தீர்மானம் கொண்டுவரப்பட உள்ளது. இந்த தனி தீர்மானத்தை சட்டப்பேரவையில் இன்று முதலமைச்சர் ஸ்டாலின் முன்மொழிகிறார். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற கோட்பாடு மக்களாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்பதாலும் நடைமுறைக்கு சாத்தியமில்லாத ஒன்று என்பதாலும் அது இந்திய அரசமைப்பு சட்டத்தில் வகுக்கப்படாத ஒன்று என்பதால் இந்த திட்டத்தினை நடைமுறைப்படுத்தக்கூடாது என்று தீர்மானத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அரசு அலுவலர்கள், ஆசிரியர் சங்கங்கள் வேலை நிறுத்த அறிவிப்பை கைவிட வேண்டும் என தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாடு சந்தித்த 2 மாபெரும் இயற்கை பேரிடர்களால் எதிர்பாராத பெரும் செலவினங்கள், ஜிஎஸ்டி இழப்பீட்டாக மாநில அரசுக்கு வரவேண்டிய 20,000 கோடி ரூபாய் நிறுத்தம் போன்றவை காரணமாக மாநிலத்தின் நிதி பற்றாக்குறை அதிகமாகியுள்ளதாக தெரிவித்துள்ளார். நிதி நிலைமை சீரடைந்தவுடன் அரசு ஊழியர்களின் கோரிக்கைகள் படிப்படியாக பரிசீலிக்கப்படும் என தெரிவித்துள்ளார். நிதியமைச்சர் தங்கம் தென்னரசுவின் கோரிக்கையை நிராகரிப்பதாக ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. முதலமைச்சர் ஸ்டாலின் தங்களை அழைத்து பேசி வாழ்வாதார கோரிக்கைகள் தொடர்பான அரசின் முடிவினை அறிவிக்க வேண்டும் என அவ்வமைப்பின் மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். திட்டமிட்டபடி காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டம் நடைபெறும் எனவும் அவர்கள் கூறியுள்ளனர். டிஜிபி அலுவலகத்தில் தொடங்கப்பட்டுள்ள தேர்தல் பிரிவின் அதிகாரியாக கூடுதல் டிஜிபி மகேஷ்குமார் அகர்வால் நியமிக்கப்பட்டுள்ளார். தேர்தல் பிரிவில் 30 போலீசார் பணிக்கு அமர்த்தப்பட்டுள்ளனர். இவர்கள் தமிழகத்தில் உள்ள 39 நாடாளுமன்ற தொகுதிகளில் பதற்றமான வாக்குச்சாவடிகளை தேர்தல் ஆணையத்தோடு இணைந்து கண்டறியும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு டார்ச் லைட் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் கமல்ஹாசனின் மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு டார்ச் லைட் சின்னத்தை ஒதுக்கி தருமாறு தேர்தல் ஆணையத்தில் விண்ணப்பிக்கப்பட்டது. இதையடுத்து தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலத்திற்கு மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு டார்ச் லைட் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியுள்ளதாக அக்கட்சி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லையைச் சேர்ந்த பள்ளி மாணவர் ஜேஇஇ முதன்மை தேர்வில் முழு மதிப்பெண் பெற்று சாதனை படைத்துள்ளார். தேசிய முகமை தேர்வு நிறுவனம் சார்பாக பொறியியல் உயர்கல்விக்கான ஜேஇஇ நுழைவுத் தேர்வு இந்த ஆண்டு நடத்தப்பட்டது. இதில் முதன்மை தேர்வு பிரிவில் பாளையங்கோட்டையைச் சேர்ந்த தனியார் பள்ளி மாணவர் முகுந்த் பிரதீஷ் 300க்கு 300 மதிப்பெண் பெற்று சாதனை படைத்துள்ளார். இந்த தேர்வில் இந்திய அளவில் முகுந்த் உட்பட 23 மாணவர்கள் முழு மதிப்பெண் பெற்று முதலிடம் பெற்றுள்ளனர். மாணவன் முகுந்துக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வாழ்த்து தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகள் ஆட்சி செய்யும் மாநிலங்களில் மக்கள் நலத் திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்திவிடக்கூடாது என்ற ஒரே நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டிற்கு தொடர்ந்து அநீதி இழைக்கும் மத்திய அரசுக்கு வரும் தேர்தலில் தக்க பாடம் புகட்ட வேண்டும் என தெரிவித்தார். ஹிமாச்சலில் உயிரிழந்த வெற்றி துரைசாமியின் உடல் சென்னை கொண்டுவரப்பட்டு இறுதி அஞ்சலிக்கு பிறகு கண்ணமாம்பேட்டை மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. ஹிமாச்சலில் கடந்த 4ஆம் தேதி சட்லஜ் நதியில் கார் விபத்திற்குள்ளானதில் முன்னாள் மேயர் சைதை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமி மாயமானார். 8 நாட்களுக்கு பின் நேற்று முன்தினம் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து அவரது உடல் தனி விமானம் மூலம் சென்னை கொண்டுவரப்பட்டு சென்னை ராஜகீழ்ப்பாக்கத்தில் உள்ள இல்லத்தில் இறுதி அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. அங்கு வெற்றி துரைசாமியின் உடலுக்கு நடிகர் அஜித் தனது மனைவி ஷாலினியுடன் சென்று அஞ்சலி செலுத்தினார்.
வெற்றி துரைசாமி உடலுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின், ஆளுநர் ஆர்.என். ரவி உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். ராஜகீழ்ப்பாக்கத்தில் உறவினர்கள் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்திய பின் வெற்றி துரைசாமியின் உடல் சிஐடி நகரில் உள்ள இல்லத்திற்கு கொண்டுவரப்பட்டு பொதுமக்கள் அஞ்சலிக்கு வைக்கப்பட்டது. வெற்றி துரைசாமியின் உடலுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின், ஆளுநர் ஆர்.என். ரவி ஆகியோர் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர். பின்னர் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, விசிக தலைவர் திருமாவளவன், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, தேமுதிக துணைச் செயலாளர் சுதேஷ், தமாக தலைவர் ஜி.கே. வாசன் மற்றும் சசிகலா உள்ளிட்டோர் நேரில் அஞ்சலி செலுத்தினர். பொதுமக்கள் அஞ்சலிக்கு பிறகு இரவு 9 மணியளவில் தியாகராய நகர், கண்ணமாம்பேட்டை மயானத்தில் வெற்றி துரைசாமியின் உடல் தகனம் செய்யப்பட்டது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் யுபிஐ ரூபே கார்டு சேவையை அந்நாட்டு அதிபர் ஷேக் முகமது பின் சயீத் அல் நயானும் பிரதமர் நரேந்திர மோடியும் தொடங்கி வைத்தனர். அரசுமுறை பயணமாக ஐக்கிய அரசு எமிரேட்ஸுக்கு சென்றுள்ள பிரதமர் மோடிக்கு ஐக்கிய அரசு எமிரேட்ஸ் அதிபர் உற்சாக வரவேற்பு அளித்தார். இந்த சந்திப்பின்போது இரண்டு தலைவர்களும் யுபிஐ ரூபே கார்டு சேவையை தொடங்கி வைத்தனர். மேலும் இரு தலைவர்களின் முன்னிலையில் இந்தியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. அபுதாபியில் 27 ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட்டுள்ள இந்து கோவிலை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்கிறார். இந்தியாவை 3வது பெரிய பொருளாதார நாடாக மாற்ற திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அபுதாபி ஜாயத் ஸ்போர்ட்ஸ் சிட்டி மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், இந்தியாவின் 3வது பெரிய கூட்டாளியாக ஐக்கிய அரபு அமீரகம் இருப்பதாக தெரிவித்தார். சமூக கலாச்சார உறவுகளில் இந்தியாவும் அமீரகமும் சாதித்தது உலகிற்கு முன்மாதிரியாக உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தனது 3வது ஆட்சிக் காலத்தில் இந்தியாவை 3வது பெரிய பொருளாதார நாடாக மாற்ற திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறினார். சிபிஎஸ்இ 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு வினாத்தாள்கள் முன்கூட்டியே கசியவில்லை என்றும், இது தொடர்பாக வெளியாகும் தகவல்கள் போலியானது என்றும் சிபிஎஸ்இ தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் சிபிஎஸ்இ வெளியிட்டுள்ள அறிக்கையில், திட்டமிட்டபடி வரக்கூடிய 15ஆம் தேதி முதல் பொதுத் தேர்வுகள் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆம்னி பேருந்துகள் பணிமனைகளை ஒருபோதும் பயணிகளை ஏற்றி இறக்கும் இடமாகவோ பேருந்து நிலையமாகவோ பயன்படுத்தக்கூடாது என்று தமிழக போக்குவரத்துத்துறை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து போக்குவரத்துத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் தொடுத்துள்ள வழக்கில் போரூர், சூரப்பட்டு சுங்கச்சாவடிகளில் மட்டும் ஆம்னி பேருந்துகள் பயணிகளை ஏற்றி இறங்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் பணிமனைகள் உள்ள இடங்களில் பயணிகளை ஏற்றி இறக்க உயர்நீதிமன்றம் எந்த உத்தரவும் வழங்கவில்லை என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. லாபத்தை மட்டும் கருத்தில் கொண்டு இயங்கும் ஆம்னி பேருந்துகள் மீது மோட்டார் வாகன சட்ட விதிகளின்படி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. கோவை அருகே ஆற்றில் குளிப்போரின் காலை உள்ளே இழுத்து சாகடிக்கும் கும்பல்கள் பற்றி நடிகர் பாக்யராஜ் வீடியோ பதிவிட்டிருந்த நிலையில் அது வதந்தி என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விளக்கமளித்துள்ளார். பாக்யராஜ் வெளியிட்டிருந்த வீடியோவில், மேட்டுப்பாளையம் பத்ரகாளியம்மன் கோவில் அருகே உள்ள பவானி ஆற்றில் நீரில் மூழ்கி அடிக்கடி ஏற்படும் உயிரிழப்புகள் தற்செயலானவை அல்ல என்று தெரிவித்திருந்தார். தண்ணீரில் மூழ்கி நீராடும் நபர்களை நீருக்குள் இருக்கும் சில மர்ம நபர்கள் கால்களை பிடித்து இழுத்து கொடூரமாக கொலை செய்வதாகவும், பிறகு உடல்களை தேட உறவினர்களிடம் பணம் கேட்பதாகவும் கூறியிருந்தார். இந்த வீடியோ இணையதளத்தில் பரவி பரபரப்பை ஏற்படுத்தியது. பாக்யராஜின் குற்றச்சாட்டுகள் அடிப்படை ஆதாரமற்றது என்று கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பத்ரி நாராயணன் தரப்பு விளக்கத்தை தமிழ்நாடு ஃபேக்ட் செக் டீம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், இதுவரை பவானி ஆற்று பகுதியில் இந்த மாதிரியான கொலை சம்பவம் எதுவும் நடந்ததாக மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் எந்த வழக்கும் பதியப்படவில்லை என்று கூறப்பட்டுள்ளது. பத்ரகாளியம்மன் கோவில் பவானி ஆற்றில் 2022 மற்றும் 2023ஆம் ஆண்டுகளில் எந்தவித உயிர் சேதமும் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வதந்தியை உருவாக்குவதும் பரப்புவதும் குற்ற செயலாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் சிறையில் வாடும் தமிழக மீனவரை விடுவிக்க மத்திய, மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் துறைமுக தெருவை சேர்ந்தவர் ஆண்டனி தாஸ். கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பர் 23ஆம் தேதி குஜராத்திலிருந்து 6 மீனவர்களுடன் கப்பலில் மீன்பிடிக்க சென்றவரை பாகிஸ்தான் போலீஸ் கைது செய்தது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்யப்பட்ட நிலையில் இதுவரை அவர் விடுவிக்கப்படவில்லை. பாகிஸ்தான் சிறையில் வாடும் அவரை மீட்க மத்திய, மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். கர்நாடகாவில் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்த தந்தையை தாய் மற்றும் காதலனுடன் சேர்ந்து மகள் கொடூரமாக கொலை செய்துள்ளார். துமக்கூரு மாவட்டம் குணிகள் பகுதியைச் சேர்ந்த மாரியப்பா தலை மற்றும் கால்கள் துண்டிக்கப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். போலீசார் நடத்திய தீவிர விசாரணையில் மாரியப்பாவின் மனைவி ஷோபா, மகள் ஹேமலதா மற்றும் அவரது காதலன் சாந்தகுமார் ஆகிய மூவரும் சேர்ந்து அவரை கொலை செய்தது தெரியவந்துள்ளது. மகளின் காதலுக்கு தந்தை மாரியப்பா எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். மேலும் மகளின் காதலனுடன் தாய் ஷோபா தகாத உறவில் இருந்ததையும் மாரியப்பா கண்டித்துள்ளார். இதையடுத்து மூவரும் சேர்ந்து கூலிப்படையை ஏவி மாரியப்பாவை கொலை செய்துள்ளனர். 3 பேரையும் போலீசார் கைது செய்தனர்.
பில்கிஸ் பானு கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் 11 பேரை விடுவித்த குஜராத் அரசின் உத்தரவை ரத்து செய்த தீர்ப்பை மறு ஆய்வு செய்யக்கோரி குஜராத் அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. குஜராத் மாநிலத்தில் கடந்த 2002ஆம் ஆண்டு கோத்ரா சம்பவத்திற்கு பின் பில்கிஸ் பானு என்பவரின் குடும்பத்தைச் சேர்ந்த 7 பேர் படுகொலை செய்யப்பட்டனர். பில்கிஸ் பானு 20 வயது கர்ப்பிணியாக இருந்தபோது 11 பேரால் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு 14 ஆண்டுகளாக சிறையில் இருந்த 11 பேரை குஜராத் அரசு கருணை அடிப்படையில் விடுதலை செய்தது. இதனை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை விசாரித்த உச்சநீதிமன்றம் 11 பேரை விடுவித்த குஜராத் அரசின் உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டது. இந்த தீர்ப்பை மறு ஆய்வு செய்யக்கோரி குஜராத் அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற தலைவர் சோனியா காந்தி மாநிலங்களவை பதவிக்கு இன்று ஜெய்ப்பூரில் வேட்புமனு தாக்கல் செய்யவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ராஜஸ்தானில் 3 மாநிலங்களவை இடங்களுக்கு தேர்தல் நடைபெறவுள்ளது. இதில் 2 இடங்கள் பாஜகவுக்கும் 1 இடம் காங்கிரசுக்கும் கிடைப்பது உறுதியாகியுள்ளது. வேட்புமனு தாக்கல் செய்ய நாளை கடைசி நாளாகும். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு பதிலாக காலியாக உள்ள மாநிலங்களவை பதவிக்கு சோனியா காந்தி வேட்புமனு தாக்கல் செய்யவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பஞ்சாபிலிருந்து டெல்லி நோக்கி புறப்பட்ட விவசாயிகளை ஹரியானா பஞ்சாப் எல்லையில் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி போலீசார் விரட்டியடித்தனர். போலீசாரின் கட்டுப்பாடுகளை மீறி டெல்லி நோக்கி விவசாயிகள் முன்னேறி சென்றனர். சம்பு எல்லை பகுதியில் அவர்களை தடுத்து நிறுத்திய காவல்துறையினர் திரும்பி செல்லுமாறு அறிவுறுத்தினர். ஆனால் விவசாயிகள் கேட்காமல் முன்னேறி செல்ல முயன்றதால் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி காவல்துறையினர் விரட்டியடித்தனர். இதனால் டெல்லி எல்லையை தொடர்ந்து ஹரியானா பஞ்சாப் எல்லையிலும் பதற்றமான சூழல் காணப்படுகிறது. டெல்லி நோக்கி விவசாயிகள் வருவதை தடுப்பதற்காக சிங்கு டிக்ரி எல்லை பகுதிகளில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டு தீவிர வாகன சோதனையில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். முக்கியமான இடங்களில் ஏராளமான தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன. கார்கள், லாரிகள் என அத்தியாவசியமாக செல்லும் வாகனங்களையும் காவல்துறையினர் தீவிரமாக சோதனைக்கு உட்படுத்தி வருகின்றனர். கடும் கட்டுப்பாடுகளால் சிங்கு டிக்ரி எல்லை பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வாகனங்கள் நீண்ட வரிசையில் மெதுவாக ஊர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டது. மாசி மாத பூஜைகளுக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை நேற்று மாலை திறக்கப்பட்டது. மேல்சாந்தி மகேஷ் நம்பூதிரி நடையை திறந்து தீபாரதனையை காட்டி ஆழிகுண்டத்தில் தீ மூட்டினார். தொடர்ந்து பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டனர். இன்று முதல் 18ஆம் தேதி வரை வழக்கமான பூஜைகளுடன் அஷ்டாபிஷேகம் உள்ளிட்ட சிறப்பு பூஜைகளும் நடைபெறவுள்ளன. 18ஆம் தேதி இரவு கோவில் நடை அடைக்கப்பட உள்ளது. கோவிலில் தரிசனம் செய்ய ஆன்லைன் முன்பதிவு கட்டாயம் என்பது குறிப்பிடத்தக்கது. ஐசிசியின் ஜனவரி மாதத்திற்கான சிறந்த வீரர் விருது மேற்கிந்திய தீவுகள் அணி வீரர் ஷமர் ஜோசப்பிற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் நடைபெற்ற ஆஸ்திரேலியா மேற்கிந்திய தீவுகளுக்கு இடையேயான டெஸ்ட் தொடரில் அறிமுகமான ஷமர் ஜோசப் முதல் டெஸ்டில் முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். தொடர்ந்து காப்பாவில் நடைபெற்ற 2வது டெஸ்டில் 2வது இன்னிங்ஸில் 7 விக்கெட்டுகளை வீழ்த்தி மேற்கிந்திய தீவுகளின் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றிக்கு காரணமாக அமைந்தார். இதனையடுத்து அவருக்கு ஜனவரி மாதத்திற்கான சிறந்த வீரர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அயர்லாந்தின் ஆமி ஹண்டருக்கு ஜனவரி மாதத்தின் சிறந்த வீராங்கனைக்கான விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. சேலத்தில் நடைபெறும் ரஞ்சி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியை காண ரசிகர்களுக்கு இலவச அனுமதி அளிக்கப்படுவதாக தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் அறிவித்துள்ளது. தமிழ்நாடு மற்றும் பஞ்சாப் அணிகள் மோதும் ரஞ்சி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி சேலம் கிரிக்கெட் பவுண்டேஷன் மைதானத்தில் வருகின்ற 16ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை 4 நாட்கள் நடைபெறவுள்ளன. இந்நிலையில் சேலம் கிரிக்கெட் பவுண்டேஷன் மைதானத்தில் நடைபெறும் முதல் ரஞ்சி போட்டி என்பதால் போட்டி நடைபெறும் நாட்களில் காலை 9 மணி முதல் பார்வையாளர்கள் இலவசமாக அனுமதிக்கப்படுவார்கள் என தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் அறிவித்துள்ளது. இந்திய மல்யுத்த கூட்டமைப்பின் இடைநீக்கத்தை உலக மல்யுத்த கூட்டமைப்பு திரும்பப் பெற்றது. இந்திய மல்யுத்த கூட்டமைப்பின் நிர்வாகிகளுக்கான தேர்தல் நடத்தப்படாமல் இருந்ததால் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டது. இதையடுத்து கடந்த 9ஆம் தேதி சஸ்பெண்ட் நடவடிக்கையை நீக்குவது குறித்து உலக மல்யுத்த கூட்டமைப்பு ஆலோசித்தது. அப்போது அனைத்து வீரர்களும் பாகுபாடு இல்லாமல் போட்டிகளில் அனுமதிக்கப்படுவார்கள் என்று உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. இந்நிலையில் சஸ்பெண்ட் நடவடிக்கையை உலக மல்யுத்த கூட்டமைப்பு திரும்பப் பெற்றுள்ளது. உடனடியாக இந்த உத்தரவு நடைமுறைக்கு வரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடாது என வலியுறுத்தி தனி தீர்மானம். சட்டப்பேரவையில் இன்று முன்மொழிகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். திட்டமிட்டபடி காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டம் நடைபெறும் என ஜாக்டோ ஜியோ அறிவிப்பு. கோரிக்கையை முதலமைச்சர் நிறைவேற்ற வேண்டும் என்றும் வேண்டுகோள். நாளை அரசு ஊழியர்கள் வேலைக்கு வராவிட்டால் ஊதியம் கிடையாது. ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் அடையாள வேலை நிறுத்தம் அறிவித்துள்ள நிலையில் தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா எச்சரிக்கை. விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு சுமூக தீர்வு காண முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும். மாநில அரசுகளுக்கு பஞ்சாப், ஹரியானா உயர்நீதிமன்றம் உத்தரவு.
இந்தியாவை 3வது பெரிய பொருளாதார நாடாக மாற்ற திட்டம். அபுதாபியில் இந்திய வம்சாவளியினரிடையே பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. இந்திய மல்யுத்த கூட்டமைப்பின் இடைநீக்கம் வாபஸ் பெற்றது உலக மல்யுத்த கூட்டமைப்பு. உடனடியாக இந்த உத்தரவு நடைமுறைக்கு வரும் எனவும் அறிவிப்பு. இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.